நாடக கலாரசி பெருமக்களே, தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் புளிய மூலம் வந்தெடுத்த பேருந்து மரியாதைக்குரிய அன்பர்கள் ராமர் குழுவினர் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் அதை விமர்சையாக இருப்பதால் ஆங்காங்குள்ள நாடக கலாரசி பெருமக்களை இவரது வேலைக்கும்பாக வழிகாத்து எங்களது நாடகத்தை கண்டிப்பாக கேட்டுக்கொண்டு எங்களது நடைப்பணியை இங்கே ஆரம்பிக்கிறோம். ஜெகஜனனி சுகபாணி
பேச வைத்தாய் அகரம் முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் இன்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய் இன்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆக தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆக தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் ஹலோ இதயத்தில் கோவில் கட்டி வைத்தோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வரவேண்டும் உள்ளத்தாரை பாடுகிறோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வர வேண்டும் தாயே வடக்கு வாசல் அம்மா செல்வி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வர வேண்டும் தாயே வடக்கு வா செல்வி அம்மா வர வேண்டும் சக்திக்கு அடங்காத தேவும் இல்லையோ பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத தேவும் இல்லையோ பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை பயமுன்னில்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வரவே தடுமாறி இருப்போர்க்கு துணை அம்மா தடமாறி போவோர்க்கு வழி அம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை அம்மா தடமாறி போவோர்க்கு வழி அம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா அருளோடி தர வேண்டும் வடக்கு வா செல்வி அம்மா வடக்கு வா செல்வி அம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தோ தாயே வடக்கு வா செல்வி அம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறோ தாயே வடக்கு வா
ஐயா பேர் சொல்றாத ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி
புரட்டி 101 நன்றி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. இந்த வணக்கம். பழனி ஐயா அவர்கள் இந்த பாடலை புரட்டி 101 நன்றி கொடுத்துருக்காங்க. நன்றி. என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிழங்கு அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அறிவை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் தாய்மார் எல்லாரும் என்ன விசிறியோட இருக்கீங்க அவளுக்கு அப்படியே இருக்கிறேன் சிரி முதல்ல சிரிக்க சிரிக்கும்போது முகம் ரொம்ப மாறி கிடக்கேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருமதி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வீணத்துக்கு மன்னமலை தூவி பண்ணி சத்திக்கின்ற மாதிரி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்கள் அன்னை வடக்கு வாசல் செட்டியம்மன் உருவத்தில் அமைந்திருக்கின்ற எழுதமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த புதுப்பட்டி பண்ணை முன்னெடுப்பு காவல்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடு செழிக்க வேண்டும் வல்லவர் நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல்துறையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை உலகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் 8 மணி நேரம் டூட்டிட்டேன். சுமார் ஒரு 10 மணி நேரம் டூட்டி. ஆனா 24 மணி நேரம் டூட்டி பார்க்கிற ஒரே துறை காவல்துறை ஒன்றுங்க. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 3 நாட்கள் ஆயிருக்கு ரமேஷ். என் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாரு. அப்பதான் போன் வரும், இந்த ஊர்ல உனக்கு அவசரமா டூட்டி இருக்கு வந்திருப்பாங்க. பொண்டாட்டி பிள்ளைய விட்டு ஓட வேண்டியது. அதனால கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற முதல் இடம் ஸ்காட்லாந்து, 2வது இடமாக நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. ஈப்புவாத இடத்துல கூட நமக்கு தமிழ்நாட்டு காவல்துறை புரிந்து கொண்டிருக்கின்றது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு சம்பளம் கொண்டு உட்கார்ந்து ஏழு ஒத்தாச்சு உட்கார்ந்துட்டேன். காலையில் காடு சென்று மாலையில் மேடு நிறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டு விருதுகள்
விவசாயம் முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம மனிதனுக்கு விவசாயம் முக்கியம். ஆமா. என்ன காரணம் தெரியுமா? என்ன வாத்தியாரு? அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்க. யார் காரணம்? விவசாயிங்க. ஆமா, ஏடிஎம் கார்டு எடுத்து புழுக்கிட்டு இதுக்குள்ள விட்டு வாய்ப்புல அதெல்லாம் புழுக்குண்டு ஏடிஎம் விட்டு 1ஆம் தேதி சடக்கு சம்பளம் எடுத்தாங்க. யார் காரணம்? விவசாய பெருமடி மக்கள். இந்த நாடக கலைஞர்கள் இந்த புதுப்பட்டி காசை காலையில கை கொடுத்து வாங்கிட்டு போய் எங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்குதா? யார் காரணம்? விவசாயிங்க. அதனால நீங்க எல்லாம் சேர்த்துல காலை வச்சாட்ட நாங்க போய் வீட்டுல போய் காலையில சோத்துல கைய வைக்க முடியும். அப்படி வைக்கல தூத்துல தான் வைக்கணும். நாளை மாபெரும் விவசாய பெருமடி மக்களுக்கும் இந்த கும்பாபிஷேக விழாவை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது புதுப்பட்டி கிராமம் பண்ணை மூன்றடுப்பு கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடகத்துக்கு தலைமை முன்னிலை பொறுப்பேற்று இந்த நன்கொடை அளித்து பொன்னாளர்களை பெற்று சென்று எங்கள் நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னை யூடியூபா வீடியோவானே யூடியூபா அது கிராமத்து மேடை புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி பார்த்து செய்யுங்க. ஆரம்பிக்கிறது சரி. இந்த பப்பும் டான்ஸ்லாம் கொஞ்சம் சாமி பேச்செல்லாம் பேசுவோம். அதையெல்லாம் கட் பண்ணி செக்ஸ் வீடியோ ஒரு சில வார்த்தைகளை எடிட் பண்ணிடணும். ஏன்னா காரணம் இன்னைக்கு பூரா 1 லட்சம் வியூஸ் 2 லட்சம் வியூஸ் யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நாடக நடிகரே ரொம்ப வல்கரா பேசுறாங்கன்னு எங்களுக்கு அந்த நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல பொருளை நல்ல கருத்துக்களை மட்டும் மக்கள்கிட்ட கொடுங்க. நாடக மேடை பேர் என்னங்க? கிராமத்து மேடை யூடியூப் சேனலை சேர்ந்த எனது அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தால் வைக்கன்னு சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற முருகன் காரியவதி முருகன் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் படிப்புகின்ற இயக்குநர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர சொல்றீங்க. இளவட்ட வயசுல ரமேஷ் துடி பார்க்கிறீங்க. ஆமா, நல்லா கமல் போட்டு உட்கார்ந்து நல்லா கம்பா வேலை பார்த்த மாதிரி உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தை வரையா அதெல்லாம் மாசமா இருக்க மாதிரி கத்துறீங்க. மாசமா எதுவுமே ஒரு பொசிஷனா செய்ய மாட்டியா? அவன் போன வருஷம் வந்துட்டா மழை வச்சு ஓடிட்டோம். இந்த வருஷம் மழை வராது. எப்படி நம்ம காலத்து வச்சுட்டோம்ல மழை வச்சு கூட வராது. என்ன சொல்றீங்க? போன ஊர்ல எந்த கம்மாயாவும் நடந்துருக்கா? ஏங்க நாளையில ஏங்க இந்த 3 மாதம் 3 மாதம் 2 மாதம் நம்ம தான் நினைச்சிருக்கோம். எந்த கம்மாயிலும் நம்ம வெளியே வரது தண்ணி கிடக்கா? இந்த நாள்லாம் போயிட்டு 13 பேர் வெளியே. அப்புறம் போயிட்டு கம்மாயில தண்ணி இல்லை. அப்புறம் ரோட்ல மயில்கள் ஊட்டிருந்தாங்க கிலோமீட்டர் அடிச்சு போயிட்டோம். வெள்ளக்கல் ஊரா மஞ்சள் போச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்க நாடகத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொன்னாட புத்திரிகளாக வாங்க. ஆறுமணி வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி திருப்போட வருகாமையில் உள்ள நமது சுள்ளங்குடி வாழ இருந்தெடுத்த ஜெய ரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாலை எதிர்த்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க தாய்மார்கள்லாம் தோழா, எல்லாரும் தட்டுங்க. கைதட்டா நரம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இங்கே விருதுகள் வாழ்த்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அதே திருப்போட வருகாமையுடைய இடைவெளியை சேர்ந்த பி.வி. கண்ணன் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாலை எதிர்த்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி நமது அருப்புக்கோட்டை திருச்சி மார்க்கெட்டில் அமைந்த குலசேகர் உள்ளூரை சேர்ந்த அன்பு தம்பி பி.எம். மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாரையும் மலர்வாளையும் இந்த தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்ற நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய ஆமா கலைத்தாயின் மூத்த மகன் சாதாரண மிகப்பெரிய பெரிய பெரிய சாம்ராஜ்யெல்லாம் தாளம் போட்டவர். ஹரிச்சந்திரா மையான கண்டத்தில் 7 நாள் தாள வாய்ச்சவர். சக்குடியாரு பெரிய பெரிய உடையப்பாத்தவர், சக்குடியாரு, டி.ஆர். மகாலிங்கம் பெரிய பெரிய நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா கருவில்ல இல்லை, அவங்களுக்குலாம் தாளம் போட்ட வேற 2 வழியாகக்கூடிய நமது புளியங்குளத்தை சேர்ந்த அன்பு அப்பா எம்ஆர்டி குருசாமி அவர்களுக்கு மலர் மாலை பொன்னாலை எதிர்த்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே முதலில் மாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது அரசு குல மாநகர் இரண்டெடுத்த பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அன்பழகன் டி.வி. ஜெயம் அவர்களின் புறவர் சிஷியன் அன்பழகன் கோட்டையில அன்பழகன் அவர்களுக்கு வளர்மாலை முன்னாலே இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை வாத்தியார் கமுதி அருகாமை உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த சங்கடி சம்மூராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது.
எங்கடி சண்முகராஜா ஏதோ அடங்குடி வச்சா சரியா அமைப்பாளர் வேலைக்கு வரும்படி அழைக்கிறோம். மரியாதைக்குரிய தந்தை மிருதன சக்கரவர்த்தி அன்பழகன் குடும்பத்தின் சார்பாக அன்பண்ணன் நமது பாண்டியன் ஸ்டோர் உரிமையாளர் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை எரிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பழனி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை எரிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு அண்ணன் வேலு அவர்களுக்கு நமது அம்மா குருசாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை எரிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதரர் ஜெயராமன் அவர்களுக்கு நமது அன்பழகன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை எரிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் சேர்ந்த எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு மலர்மாலைக்கு பொன்னாடை எரிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தோன்றில் போல தோன்றுக அங்கிலார் தோன்றலையும் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் பொருள் கிடங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்றும் நாடக மேடை யூடியூப் சேனலை சேர்ந்த பேர் ரெண்டுக்கு மரியாதைக்கு ஒரு கிராமத்து மேடை யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் ஒளிபெருக்கி போட்டேலா ஒளிபெருக்கி ஆமா முருகன் ஒளிபெருக்கியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை இருந்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வடக்கு வாச செல்லியம்மன் கும்பாபிஷேக விழாவை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது புதுப்பட்டி மற்றும் பண்ணை மூன்றளிப்பு கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற அன்பு சார்ந்த நாடக கலாரிசி பிரமுக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா வயல் சக்கரவர்த்தி நமது அன்பு அப்பா எம்ஆர்டி குருசாமி அன்பு அப்பா அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஸ்கூல் மீட்டிங் இருந்தாலும் சரி எந்த பங்கனுக்கும் அருமையாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தனக்கென்று ஒரு பாணி வைத்திருக்கின்ற சீன் அமைத்திருக்கின்ற புதுப்பட்டியைச் சேர்ந்த ராமசாமி அன்பு அண்ணன் ராமசாமி ரெட்டியா சீங்கவேலி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர்மாலையும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி அன்பு அண்ணன் சீன் அமைப்பாளர் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலை ஆரம்பம்ல 2025 அன்பு ஐயா தமிழ்நாட்டுடைய காவல்துறையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாடகத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை ஐயா இருந்தால் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலையாரி இருந்தால் வேலைக்கு வருமாறு வாழ்ந்து தண்ணியை ஊற்றிவாரு. தமிழ்நாடு மின்சார வாரியா அவங்க எல்லாருமே இல்லையா நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. போட்டா கூட போட்டா இந்த முதல்ல வருது இதெல்லாம் ரிட்டர்ன் தானே பண்ண போறீங்க இல்லைன்னா கரண்டா பிடிங்கிடுவாரு பாத்துங்க. வாங்க அந்த மின்சார வாரியம் ஊழியர் எங்கிருந்தாலும் வேலைக்கு வருவாரு. கன்னியாஸ்ரீ ஹோட்டல் கட்டமுடியை சேர்ந்த அன்புள்ளவங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்காக 200 அனுப்பி கொடுத்து பெறப்பட்டிருக்க நன்றி நடிகை. பொன்னாட வாங்கிட்டு போனவர் யாரும் இல்ல என் கூட பிறந்த அக்கா வீட்டுக்காரு. எங்க அக்கா கூட பிறந்தது மூத்த அக்கா வீட்டுக்காரு அருப்புக்கோட்டையில் இருக்காரு. மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறாரு. ஆமா மின்சார வாரிய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2025 கண்ணா உலகமே செல்லு உலகம் செல்லுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாலை கூட புதுப்பட்டியில இந்த 2025 வித்தியாசமா போட்டுருக்காங்க. இது ஆம்பளை மாலை தம்பி. அது எப்படி ஆம்பளை மலை போடுறீங்க? ஆம்பளை மாலைன்னா குஞ்சு கீழே பொம்பளை மாலைன்னா இப்படி மறுத்துட்டு இருக்கும். நிறைய வித்தியாசம். ஆம்பளை சோடா பார்த்துக்கியா குண்டு உள்ள நடக்கும். பொம்பளை சோடாவுக்கு பொம்பளை சோடா பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் மைசூர்ல ஆம்பளை வாங்கி கொண்டு வச்சிருப்பாரு. என்ன மாப்பிள்ளை இருக்கியா ஆம்பளை காயில் வாங்கி உள்ள தண்ணியில சேர்ந்த மாதிரியே இருக்கும். அந்த பொம்பளை காய் தான் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரி உங்களுக்கு முரட்டு ஐட்டமா சொல்லுறாங்க. அது நானே சம்பளம் நானே நடிகர்களுக்கு எவ்வளவு குறையா கொடுக்குறாங்க அவருக்கு தேவை வரும். நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. அன்பு
யாரு ரமேஷ் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க. ஆமா. நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். ஆமா. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க வைங்க, நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். இந்த காசு செத்து போச்சு, 100 நாள் வேலை கொடுத்துட்டாங்க சோம்பேறியா இருக்குது. நாங்க ரமேஷ் வெளியே போறோம், அம்மாயில ஒத்த தண்ணி இல்ல. நீ 1 நாள் வேலை பார்த்தா தானே மழை 100 நாள் வேலை பார்க்க போற ஒப்பளம் எப்படி போறது? ஊராட்சி மன்ற தலைவர் தான் கோச்சிக்கிறாங்க. ஏயா 300 ரூபாய் சம்பளம் வீட்டுல இருந்து வரப்படையில எம்ஜிஆர் சேலை உங்களுக்கு கொடுத்த சேலையை பழைய சேலை முடிச்சுட்டு போகணும். ஆமா. அப்படி இல்ல, எப்படி எவ்வளவு ஆபீஸ் வேலைக்கு போகணும். அதே பச்சிச்சுங்க. ஆமா, பூரன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தார் பவுடர், வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தார் பவுடர் தூக்கு செடியில கஞ்சி மம்பட்டிக்கு கூட எடுத்து போய் சரியான வேலை தான். வலிக்காம சேவிங் பண்றது 3 சம்பளம் சேர்த்து போச்சு. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து காலத்தை கேட்பாரு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க சார், நான் தான் சார் பேசுறேன். சொல்லிக்கலாக்கா? நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? 45 அடி தோண்டிட்டான், மயில புடிக்கிட்ட. நீனா புரணி வச்சுக்கிட்டு இருக்கியே, அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? ஊருக்காச்சு புரணி ஊராங்கிறாயா? புறம் எடுத்துட்டு போறியா? 1 கண்டுக்கு தண்ணி ஊத்துறியா? 1 கண்டு முளைக்கல. உங்களை சொல்லலாய காலையில என்ன மறைச்சாதே வண்டியில. சில ஊர்ல அப்படி நடக்குது. என்ன காரணம் தெரியுமா? நாடகம் நடிகர்களை வேலை வாங்குறது யாரு? மக்கள் வச்சுட்டேன். ஆமா, ஒண்ணும் இல்ல, நான் மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். ஆமா, நீங்க கூட்டமும் கூடிட்டீங்க. நீங்க உட்காந்து பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, நீங்களே படுத்து தூங்கிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டாலும் சரி, 45,000 சோழி முடிஞ்சு மேக்கப் போட்டு வந்தாலே இன்னும் ஒண்ணுமே முடியாது. ஆமா, அப்ப என்ன காரணம்? ஒவ்வொரு நடிகனையும் வேலை வாங்குறது யாரையும் இருக்கு? நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர் தான். அதனாலதான் உங்களை விடி வரைக்கும் இந்த நாடகம் பார்க்க வர எப்படி வரலாம்? வீட்டை விட்டு பரப்பு வரே, தண்ணி போட்டு அந்த வடக்கு வாசல் செஞ்சு அவரை கும்பிட்டு இந்த தாய்மார்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்கிட்டு போவான். 10 ஆயிரத்தி நாடகம் ஆரம்பிக்க போறாங்க. பார்த்துட்டு எப்படி கேட்கணும்? ஏமா புதுப்பட்டு நாடகமா? என்ன நாடகம்? பள்ளி நாடகமா? யார் முருகே, யார் பள்ளி, யார் நார்மல், யார் ஹார்மோனியம், யார் மிருதங்கம், யார் ஆதரவு, யார் கஞ்சா? அவரை போய் சொல்லுவாயா? அவரை போய் சொல்லுவானா? யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்கலாம் அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டு விட்டு சொல்ல என்னவோ விட்டாச்சு பார்க்க போறது மாதிரி. ஒரு கையில பாடி, ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வளர்ந்து நாய் என்ன நாடகமா வாங்குது? எதுக்கு நாய்? நண்டோட நம்ம நாடகத்தை நாய் பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து பாபுக்க மாட்டேன். அதை வெளிக்கு இருந்தா தீங்க இருக்கு. அந்த பாட்டு தண்ணி வச்சு கொண்டாடிட்ட கேட்கறது ஏன் இருவாயி ராமாயி சங்காரி என்ன